நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த நாள் வரைக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இந்த 9வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலகத்தில் எவ்வளவோ பெரிய காரியங்கள், பயங்கர அழிவுகள், நாசம், மோசங்கள் நடந்து வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மளையும் உங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துங்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. நீங்கள் நல்லவர், கிருபை செய்கிறவர், உண்மையுள்ளவர் ஆண்டவரே. தகப்பனே, உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அப்பா மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுத்துருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே தகப்பனை என்ன பிரச்சனைகளோடு பாடுகளோடு இருக்கிறார்களோ அந்த பிரச்சனை பாடுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது ஒரு அக்கினி கடந்து சென்று அவர்களை எல்லாம் ஆண்டவரை விடுவிக்கட்டும் ஆண்டவரை. கர்த்தர் தாமே இறங்கி வருவீராக. கட்டுகளிலும் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரை. இருபுறம் கருக்குள்ள அந்த வார்த்தை புறப்பட்டு செல்லும் பொழுதே அந்த வார்த்தை ஆண்டவரை மக்களை குணமாக்கட்டும், இருதய காயங்களை ஆற பண்ணட்டும் ஆண்டவரை. பெரிய காரியங்களை வார்த்தை நடப்பிக்கட்டும். கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவனோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை காவலிலிருந்து விடுதலை. காவலிலிருந்து விடுதலை, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் ஒரு காவலில் வைக்கப்படுகிற சூழ்நிலை ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். நான் நல்லா ஓடிக்கிட்டு கொண்டு இருந்தேன், நல்ல வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன், குடும்பத்துக்காக சம்பாதித்தேன், ஓடினேன். ஆனால் ஒரு வியாதி வந்து விட்டது. நான் இப்பொழுது வீட்டை விட்டு கடந்து செல்லப்படாதபடி அந்த 4 சுவர்களிலே முடக்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலை. அது ஒரு காவலாக சில பேருக்கு இருக்கலாம். இல்லை, நான் எவ்வளவு தூரம் என்றவனாலும் ஆண்டவருக்காக கூட நான் ஓடினேன், பயணம் செய்தேன். ஆனால் என் சரீரத்தில் ஒரு மிகுதியான பலவீனம், ஒரு பெரிய பலவீனம் வந்ததுனால நான் அந்த அளவுக்கு விடாதபடி என் கால்கள் தடுக்கப்பட்டு இவ்வளவு எல்லைக்குள்ள தான் நீ நடக்க வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மருத்துவர்களின் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது ஒரு விதத்தில் இன்னைக்கு அநேகருக்கு ஒரு காவலாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பலவீனம் தான் எனக்கு. அது என்னால் ஒரு ப்ரெஷர் வந்ததுனால என்னால் தனியாக எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை. அதனால் என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பாதிப்பு. அதனால் ஒரு காவலில் வைக்கப்பட்டது போல மற்ற பயந்து என் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல முடியவில்லை என்று சொல்லி இப்படி ஜனங்களுக்குள்ள அநேக ஒரு காவலுக்குள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேல் அநேகர் இன்று கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக அநேகருக்கு கடன் பிரச்சனைகள் பாடுகள் இருக்கும் பொழுது அது ஒரு சிறையிருப்பாக காவலில் வைக்கப்பட்டது போல நிலைமை. இதற்கடுத்தாற் போல ஒரு ஸ்டெப்பு கூட என் தொழிலில் நான் எதையும் செய்ய முடியவில்லை, என்ன செய்வது என்று தெரியாதபடி 4 பக்கம் அடைக்கப்பட்ட ஒரு காவலில் வைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறேனே என்று சொல்லி இதிலிருந்து எனக்கு யார் விடுதலை தருவார், எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கூட நீங்கள் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். வேதத்தில் கூட அநேகர் இப்படி ஒரு காவலில் வைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது கூட ஆண்டவரை நீங்கள் கேட்கும் பொழுதே, உங்கள் காவலில் இருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே
ஆகவே இன்றைக்கும் தேவன் ஜீவிக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உங்கள் காவலிலிருந்து உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லமை உடையவராக இடத்துல அவர் கடந்து வந்திருக்கிறார். யோசேப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரை குறித்து கூட நாம் பார்த்தோமானால் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தோமானால், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளைகளால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். யோசேப்பு அங்கே என்ன செய்கிறானா, சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறான். காரணமே இல்லாத ஒரு நிலைமை, அவன் மேலே ஒரு பழி போடப்பட்டது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அந்த ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் அங்கே போத்திபாரின் மனைவி, அந்த வீட்டில் தான் அவன் ஒரு விசாரணை கர்த்தனாக இருந்து வீட்டு காரியங்களெல்லாம் யோசேப்பு கவனித்து கொண்டிருக்கும் போது அவன் மனைவி பாவம் செய்ய தூண்டுகிறாள். அதற்கு அவன் இடம் கொடாதபடி தேவனுக்கு விரோதமாக ஆதியாகமம் 39:9 பின்பகுதி, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவள் அவனை பிடிக்கும்போது அந்த வஸ்திரத்தை விட்டு என்ன செய்கிறான், ஓடி வருகிறான். அடுத்ததாக அங்கு யோசேப்பே சொல்லுகிறார், ஆதியாகமம் 40:15, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அங்கு யோசேப்பு சொல்லுகிறார், இந்த காவல் கிடங்கில் இந்த சிறைச்சாலையில் வைக்கிறதுக்கு நான் ஒன்றுமே என்ன செய்யலை, நான் ஒரு பாவமும் செய்யலை. ஆனால் என் மேலே ஒரு பழி சாட்டப்பட்டு நான் இந்த இடத்துல சிறைச்சாலையில் என்ன செய்திருக்கேன், வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் அங்கு சொல்லுகிறான். யோசேப்பு ஒரு பாவமும் செய்யவில்லை. அவன் மேலே தவறான ஒரு பழி சாட்டப்பட்டு அவன் இந்த இடத்துல சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறான். இதே போல தான் பிரியமானவர்களே, பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும், நான் எந்த தவறும் செய்யவில்லையே, ஆனால் என் மேலே ஒரு தவறான பழி சொல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு நான் இப்படியாக அவமானப்பட்டு ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில், ஒரு காவலில் வைக்கப்பட்ட அனுபவத்தில் நான் இருக்கிறேன். யோசேப்பை போல நான் இப்படி இந்த இடத்துல இருக்கிறதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று சொல்லிக்கூட நீங்கள் இவ்வாறு புலம்பி தவித்து கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் காணப்படலாம், துக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். யோசேப்பை போல ஒரு காவலில் வைக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்தாலும் யோசேப்பு அங்கே என்ன செய்கிறார் பார்த்தோமானால், ஆதியாகமம் 29:39-21, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அப்படின்னு இருக்குது. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அவன் ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை, ஆண்டவருக்கு விரோதமாக அவன் எதுவும் பேசவில்லை. கர்த்தர் அவன் கூடவே இருக்கிறார். அவன் அந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறான், சகித்து கொள்ளுகிறான். ஒரு வேளை வருகிறது, அங்கு பானபாத்திரக்காரன்ட்ட முதல்ல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அங்கே ஞாபகப்படுத்துகிறார் யோசேப்பு, என்னை நினைத்துக்கொள் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்று சொல்லி அவன் மறந்து விடுகிறார். பின்பதாக அங்கு 2 வருஷம் கழித்த பிறகு ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அது ஒரு நல்ல பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வருகிறது. அது அவலட்சணமான பசுக்கள் அதை விழுங்கி விடுகிறது. பிறகு நல்ல கதிர்கள் முளைத்திருக்கிறது. அதை சாவியான கதிர்கள் நல்ல கதிர்களை விழுங்கி விடுகிறது என்று சொல்லி பார்வோன் கொண்ட சொப்பனத்துக்கு யாருக்கும் அந்த தேசத்தில் அங்கே அர்த்தம் சொல்லவே முடியவில்லை. அவர் மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் யாரையெல்லாமோ அழைக்கிறார், அர்த்தம் சொல்லவே முடியவில்லை. அந்த வேளையில் பானபாத்திரக்காரன் நினைவு வருகிறது, யோசேப்போட நினைவு வருகிறது. யோசேப்பு அழைக்கப்படுகிறார். யோசேப்பு சொல்லுகிறார், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். பின்பதாக எப்படியாக தேசத்தில் பஞ்சம் வருகிறது, அதற்கு எப்படி தானியத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆலோசனையும் பார்வோனுக்கு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்துல இருந்து என்ன செய்தார், காவல் கிடங்கிலிருந்து முதலாவது அவன் பானபாத்திரக்காரன் சொன்ன பொழுதே அந்த இடத்துலேருந்து விடுதலையாக்கப்பட்டு வருகிறான். பின்பதாக அவன் சொப்பனத்துக்கு அர்த்தமெல்லாம் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், பார்வோன் நீ எனக்கு சரிக்கு சமானமாக இந்த தேசத்தில் ஒரு அதிகாரியாக உயர்ந்திருப்பான், உனக்கு எல்லா பவரும் உனக்கு உண்டு என்று சொல்லி அந்த இடத்துல யோசேப்பு கனப்படுத்தப்படுகிறான். பிரியமானவர்களே, யோசேப்பு செய்யாத பாவத்துக்கு, அவன் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக குற்றம் சாட்டப்பட்டு அங்கு அவன் சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். ஆனாலும் அந்த இடத்துல எவ்வளவு நாட்கள் இருந்தான் என்று சொல்ல தெரியவில்லை நமக்கு. அந்த பானபாத்திரக்கார உயர்வு கிடைத்த பிறகு கூட 2 வருஷம் என்று எழுதப்பட்டுள்ளது. அத்தனை நாட்களும் பொறுமையோடு அதையெல்லாம் தேவனிடத்தில் சொல்லி கொண்டிருந்திருப்பான் என்று நினைக்கிறேன். ஒரு வேளை வந்தது, சரியான நேரத்தில் தேவன்
பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதை அந்த இடத்துல இருந்து இவனை விடுதலையாக்கி கொண்டு வந்து அர்த்தத்தை சொல்லும்படியான கிருபையை கொடுத்து அந்த காவலிலிருந்து யோசேப்பு அங்கு விடுதலை பண்ணப்படுகிறார். பாவத்துக்கு விலகி ஓடியதனால் பழி சாட்டப்பட்டு காவல் கிடங்கில் வைத்த யோசேப்பு பாவம் செய்யவில்லை, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. அவன் பரிசுத்தமாய் அந்த இடத்துல இருந்ததனால் கர்த்தர் அவனோடு இருந்து அந்த இடத்துல இருந்து அவனை விடுதலை பண்ணி, சாதாரணமான விடுதலை அல்ல, ஒரு விடுதலை பண்ணி அவனை தேசத்துக்கே அவனை அதிகாரியாக உயர்த்தி வைத்து கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, அதே போல் பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இல்லை, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்த பொழுது என் மேலே இவ்வளோ பெரிய குற்றம் சாட்டப்பட்டு விட்டதே என்று சொல்லி கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறீர்களா? உங்களையும் விடுவிக்கிறதுக்காக தேவன் இன்று கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் வைக்கப்பட்ட காவலிலிருந்து பரிசுத்தத்துக்காக நீங்கள் பாராட்டின வைராக்கியத்தை நிமித்தம் பழி சாட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? இரட்சகர் கடந்து வருகிறார், அவர் உங்களை விடுவிக்கிறார் என்று அந்த காவலிலிருந்து அந்த கட்டுக்களை எல்லாம் உடைத்து உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த எல்லா சாத்தானின் கட்டுகளையும் உடைத்து அவர் இன்று விடுவிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். இதற்கு பின்பதாக நீங்கள் ஒரு விடுதலையோடு வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்களே, அடுத்ததாக நான் பார்த்தோமானால் எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி அவர் அங்கே என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார், பாபிலோன் நேபுகாத்நேச்சர் வருவார், பாபிலோனிலிருந்து நீங்கள் உங்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய்விடுவார். ஏனால் நீங்கள் இவ்வளவு பாவம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறீர்கள், அந்நிய தெய்வங்களை வணங்கி இருக்கிறீர்கள், உடன்படிக்கையெல்லாம் மீறி நடந்து விட்டீர்கள். அதனால் நிச்சயம் அவன் வருவான், நேபுகாத்நேச்சர் அவன் உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போவான் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியாள் மேலே என்ன வருகிறது? கோபம் வருகிறது. அப்படியெல்லாம் நடக்காது, நாங்கள் இங்கே தான் இதே போல தான் நாங்கள் வாழ்ந்திருப்போம் அப்படி என்று சொல்லி எரேமியா அப்படி நம்மளை பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போவார் என்று சொல்வதே அவர்களுக்கு அதை என்ன செய்யவில்லை, கேட்கக்கூடவில்லை. அதனால் அங்கு நான் பார்த்தோம்னால் எரேமியா 37 அதிகாரத்தில் அந்த வசனங்கள் எல்லாம் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. 37:8 கல்தேயரோ வென்றால் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்கினியால் சுட்டரிப்பார்கள் என்று சொல்லி அங்கு எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அப்பொழுது அங்கே பார்த்தோமானால் எரேமியா 37:13 அவன் பென்யமீன் வாசலில் யார் எரேமியா வந்த பொழுது காவற்சேர்வையின் அதிபதியாகிய எரியா என நாமம் உள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய சிலேமியின் மகன். அவன் நீ கல்தேயரை சேரப்போகிற என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடிக்கிறான். பிடித்து வசனம் 15 அப்பொழுது பிரபுக்கள் எல்லாருமே எரேமியா மேல் கடுங்கோபம் கண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்களா, காவல் படுத்தியிருக்காங்க. அவர்கள் அதை காவல் கூடமாக்கி இருக்கிறார்கள். அந்த சம்பிரதியாக யோனத்தானுடைய வீட்டில் எரேமியாவை காவல் படுத்துகிறாங்க. இப்போ எரேமியாவை எதுக்கு காவல் படுத்துகிறாங்க? நீங்கள் செய்கிறதெல்லாம் தவறு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பாபிலோன் ராஜா வருவார், உங்களை கூட்டு கொண்டு போய்விடுவார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை எரேமியா வாயில் சொன்னது யார்? தேவன் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் சொன்னதைத்தான் அவன் என்ன செய்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை ஜனங்களால் தாங்க முடியலை. அவங்க குற்றங்களை சுட்டி காட்டும்போது தாங்க முடியாதவர்களை அவன் என்ன செய்கிறார்கள்? அங்கே சிறையில் போட்டு விடுகிறார்கள். அடுத்து 38 அதிகாரத்திலையும் அவன் அந்த காவல் கிடங்கில் இருந்த பொழுதும் சொல்லுகிறான், இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படும், இங்கு பஞ்சத்தாலும் கொள்ளை நோயால் ஜனங்கள் சாவார்கள் என்று எரேமியா 38:1 சொல்லுகிறான். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை என்ன செய்கிறாங்க? எரேமியா 38:6 அவனை காவற்சாலை முற்றத்திலிருந்து எடுத்து எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. காவல் கிடங்கிலிருந்து தூக்கி போய் மறுபடியும் இவன் நமக்கு விரோதமாகவே சொல்லுகிறான். அதாவது ஜனங்களுக்கு இசைந்த தீர்க்க தரிசனமாக சொல்லாமல் அவன் ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறார். பாபிலோன் ராஜா வருவார், பிடிப்பார், இந்த பகுதியெல்லாம் அழிக்கப்படும், நீங்கள் அவனோடு கடந்து சென்று விடுங்கள், இங்கே இருக்க வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம் என்று மாறி மாறி சொல்லுகிறான் என்று சொல்லி அவர் மேலே மீண்டும் கோபம் கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி அவனை ஒரு துறவிலே விடுகிறார்கள். அங்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது.
பொழுது அடுத்ததாக பார்த்த எபத்தொலைக்கு என்கிற ஒரு எத்தியோப்பியன் அவன் எரேமியா 38:7 இருந்து 13 வரைக்கும் அது சொல்லப்பட்டுள்ளது. அவன் என்ன செய்கிறான், ராஜாட்ட போய் சொல்கிறான், எரேமியா இப்படி சொன்னதுனால அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் தூக்கி போட்டிருக்காங்க, காப்பாற்றுன்னு அவர் ராஜா சொல்கிறார், போங்க உடனே அவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லோன்னே அவன் போய் என்ன செய்கிறான், துணிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த துறவில் இறக்கி அங்கிருந்து என்ன செய்கிறார்கள், எரேமியாவை காப்பாற்றுகிறார்கள். மீண்டுமாக அவனை அந்த காவல் கிடங்கிலே போட்டு விடுகிறார்கள். எதற்கு? அவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம் அவன் மேலே கடுங்கோபம் கொண்டு ஜனங்கள் அவனை என்ன செய்கிறார்கள், காவற்சாலையில் காவல் கிடங்கில் போடுகிறார்கள். அவனை ஒரு துறவிலை கொண்டு அமிழ்த்துகிறார்கள். அப்படியாக அவனை வதைக்கிறார்கள். உண்மையானவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆண்டவர் என்ன சொன்னாரோ தேவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறனால அவனுக்கு அங்கே பாடுகள், உத்தரவங்கள், அவனுக்கு ஒரு காவல் கிடங்கின் அனுபவம் அங்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களை, நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி தேவனுக்காக நீங்கள் அவருடைய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் மற்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி எச்சரிக்கும் பொழுது உங்கள் மேலும் கடுங்கோபம் கொண்டு ஜனங்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அப்படியே காவல் கிடங்களே கிடந்து எரேமியா அழிந்து போனாரா? இல்லை பிரியமானவர்களே. தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அப்படியே பாபிலோன் ராஜாவின் சேனாதிபதி அங்கே நாம் பார்த்தோமானால் எரேமியா 40 அதிகாரம் வசனம் 1 பார்த்தோமானால் நெபுசாராதான் என்கிற நேபுகாத்நேச்சரின் தளபதி காவற் சேனாபதி எரேமியா பார்த்து சொல்லுகிறா, நீ சொன்னபடியெல்லாம் நடந்துட்டு, நீ எப்படிலாம் சொன்னியோ அதே மாதிரி தீங்கு வருமென்று இந்த ஸ்தலத்துக்கு சொன்னபடியே இங்கே என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. இந்த ஜனங்கள் பாவம் செய்ததுனால இது வந்திருக்கு. நீ என்ன செய்த, நான் உன்னை விடுதலை ஆக்குறேன், நீ எங்கள் கூட பாபிலோனுக்கு வரனாலும் நீ வா, இல்லை இந்த தேசத்தில் இருக்கனாலும் இரு, உனக்கு எது நன்மைன்னு படுதோ அப்படியே செய் என்று சொல்லி அங்கு ஒரு தேசத்தில் இருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் அனுப்பி அந்த நெபுசாராதான் மூலமாக அந்த காவல் கிடங்கிலிருந்து எரேமியாவுக்கு ஒரு விடுதலை அங்கு காணப்படுகிறது. அவர் பாபிலோன் தேசத்துக்கு செல்லவில்லை. அங்கே சில ஜனங்களுடைய இதுக்கு இணங்க அவர் அப்படியாக எகிப்துக்கு அங்கு கடந்து செல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தருடைய வேலையை செய்வது நிமித்தம் ஜனங்களால் பழி சாட்டப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு இனிமேல் நமக்கு ஆண்டவருடைய வேலையே வேண்டாம், இந்த ஊழியமே வேண்டாம், போதும் என்று சொல்லி அநேகர் இன்று முடங்கி கிடக்கிறீர்கள். அநேகருடைய பழி சொல்லுதல் வார்த்தைகள், ஜெபித்தால் இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு ஆக ஜெபிக்கிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது, இவர்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லிய வார்த்தைகளை கேட்டதுனால ஆண்டவருடைய வேலையை செய்கிற அநேக பிள்ளைகள் முடக்கப்பட்ட நிலைமையில் காவல் கிடங்கில் வைக்கப்பட்டது போல என்று காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த அனுபவத்தில் நீங்கள் கடந்து செல்லலாம். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையானவர்களாக எரேமியா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே அதே போல தான் வைத்தார்கள். ஆனால் ஒரு வேளை தேவன் வைத்திருந்தார். நெபுசாராதான் அன்னை மற்றவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு சென்ற பொழுதும் இவனை விடுதலையாக்கி, உனது விருப்பம், இங்கே இருக்க வேண்டுமானாலும் இரு, இங்கே இருக்க வேண்டுமானாலும் இரு என்று சொல்லி என்ன செய்கிறார், அங்கு கடந்து செல்கிறார். அதே போலத்தான் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுது நிமித்தம் உங்களும் காவல் அனுபவத்தில், காவல் கிடங்கு அனுபவத்தில் இருக்கிறீர்களா? இன்று தேவன் உங்களை விடுதலையாக்கும்படி அவரே கடந்து வந்திருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காவல் அனுபவத்திலிருந்தும் உங்களை விடுவித்து தேவனை நீங்கள் உண்மையான ஊழியர்கள் என்று சொல்லி மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்துவார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான், காவலில் வைக்கப்பட்டான். ஆனாலும் தேவன் அவரோடு கூட இருந்து காவல் கிடங்கிலிருந்து அவனை விடுவித்தார். எரேமியா ஆண்டவருக்காக வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் வார்த்தைகளை அப்படியே சொல்லி கொண்டிருந்தார். காவல் கிடங்கு அனுபவத்திலிருந்து தேவன் அவனை விடுவித்தார். அதே போலதான் பேதுரு புதிய ஏற்பாட்டில் பார்த்தோமானால் இயேசுவின் நாமத்தை குறித்து அப்போஸ்தலர் 12 நாம் பார்த்தோமானால் இயேசுவின் நாமத்தை குறித்து அங்கு பேதுரு அநேக சாட்சிகளை சொல்லுகிறார். பேதுருவின் மூலமாக அங்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பேதுரு நிழல் பட்டால் சுகம் கிடைக்கிறது. அவன் மூலமாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்த பொழுது ஏரோது என்ன செய்கிறார், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை காவல் கிடங்கிலே அங்கு அங்கே சிறைச்சாலையில் அவனை பிடித்து போடுகிறார். அப்பொழுது தேவதூதன் கடந்து வருகிறார். சங்கிலிகள் தானாய் களவுண்டு போகிறது. அவன் அறையை கட்டிக்கொள், பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்று சொன்ன பொழுது
பேதுரு அப்படியே செய்கிறான். அங்கே ஒரு இரும்பு கதவு திறக்கிறது. அப்படியே தெருவடியாக கூட்டு வந்து அவன் விட்டு தேவதூதன் கடந்து செல்கிறான். பேதுரு இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்துக்காக சாட்சியாக பிரசங்கிக்க பொழுது அவனை சிறைச்சாலையில் காவலிலே வைத்தார்கள். தேவதூதன் கடந்து வந்தான். அங்கு கட்டுகள் தெரிக்கப்பட்டது. அங்கு இரும்பு கதவு திறந்தது. பேதுரு விடுதலையாக்கப்பட்டான். அதன் பின்பதாக அவன் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்து இரத்த சாட்சியாக மரித்தான். பிரியமானவர்களை, நீங்களும் இயேசுவின் நாமத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறீர்களா? இயேசுவுக்காக சாட்சியாக வாழுகிறீர்களா? அவருடைய காரியங்களை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கும் இதே போல சிறைச்சாலையின் அனுபவங்கள் கொடுக்கப்படுகிறதா? இதை குறித்து கவலைப்படாதீர்கள். இப்பொழுதே தூதன் கடந்து வருகிறார். சங்கிலிகள் தானாய் அது களமுண்டு போகிறது. இரும்பு கதவு திறக்கிறது. உங்கள் காவலிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்கிறார். 3 சாட்சிகளை வேதத்திலிருந்து பார்த்தோம். யோசேப்பு காவலிலிருந்து விடுதலை, எரேமியாவுக்கு காவலிலிருந்து விடுதலை, பேதுருவுக்கு காவலிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் உங்களையும் விடுவிக்கும்படியா இன்று கடந்து வந்திருக்கிறார். அந்த விடுவிக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஒரு காவலில் கிடக்கப்பட்ட அனுபவத்தின் போல உங்கள் பிள்ளைகள் கிடக்கலாம் ஆண்டவரே. கர்த்தர் கடந்து வருவீராக. இப்பொழுதே ஆண்டவரே, உங்களை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும், அது வியாதி கட்டோ, சாபக்கட்டோ, அவமானம் என்கிற கட்டோ, எல்லா கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை விட்டு அந்த கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக. வெளிச்சம் அவர்கள் அறைகளில் பிரகாசிக்கட்ட. பேதுரு இருந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்த பொழுது விடுதலை கிடைத்தது. அப்பொழுது இப்பொழுதே ஆண்டவரே, அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எல்லா சங்கிலிகளும் தானாய் களவுண்டு போகட்டும். இரும்பு கதவுகள் தானாய் திறக்கப்படட்டும். உங்க நாமத்துக்காக சாட்சியாக இருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்தும். பேதுருவை கொண்டு எப்படி அற்புத அடையாளங்கள் நடப்பித்தீரோ அதே போல உங்களுக்காக ஆண்டவரே, உங்க வேலையை செய்கிற உங்க பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்க, கனப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் பாவத்துக்காக அஞ்சி பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் மேலே போடப்பட்டிருக்கிற பழிச்சொல், நிந்தை, அவமானங்கள் இந்த நொடியில தாமே மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நீர் பிரகாசிங்கப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் பாவத்துக்கு அஞ்சி யோசேப்பை போல ஓடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.